சென்னையைச் சேர்ந்த அலோக் அகர்வால் என்பவர் கடந்த 2022ஆம் ஆண்டு சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அந்த புகாரில் திருவொற்றியூரில் தனது தாத்தா பெயரில் இருந்த சொத்துக்களை போலி ஆவணங்கள் மற்றும் ஆள் மாறாட்டம் மூலம் வேறு நபர்களை வைத்து பொது அதிகாரம் பெற்று மோசடியில் ஈடுபட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியிருந்தார். அந்த புகாரின் பேரில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு நில ஆவண மோசடி பிரிவில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. மத்திய குற்றப்பிரிவு நில ஆவண மோசடி பிரிவின் ஆய்வாளர் ஷீஜாராணி தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டையில் போலீசார் ஈடுபட்டு வந்தனர். அப்போது புகார்தாரரிடம் விசாரணை மேற்கொண்ட போது தனது தாத்தாவுக்கு சொந்தமான திருவொற்றியூர் பகுதியில் இருந்த 2 கோடி ரூபாய் மதிப்பிலான 16 கிரவுண்ட் இடத்தை தனது தாத்தா இறந்துவிட்ட நிலையில் அவரை போன்று உயிருடன் இருப்பதாக ஆள் மாறாட்டம் செய்து பொது அதிகாரம் பெற்று மோசடி நடைபெற்றிருப்பதாக தெரிவித்துள்ளார். அடையாறு பகுதியைச் சேர்ந்த சினிமா தயாரிப்பாளரும் வில்லன் நடிகருமான அமீர்ஜான் என்பவர் மற்றும் ராயபுரம் பகுதியைச் சேர்ந்த ஷாஜகான் என்பவர் மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து இவர்கள் இருவரையும் போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் இருவரும் தொடர்ந்து தலைமறைவாக இருந்து வந்துள்ளனர். தொடர்ச்சியாக அவர்களின் செல்போன் எண்களை வைத்து போலீசார் சோதனை மேற்கொண்டு வந்த போது அடையாறு பகுதியில் உள்ள கற்பகம் கார்டன் பகுதிக்கு வருகை தருவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அங்கு விரைந்த தனிப்படை போலீசார் அமீர்ஜான் என்பவரை கைது செய்தனர். அவர் அளித்த தகவலின் பேரில் ராயபுரம் பகுதியில் பதுங்கியிருந்த ஷாஜகானையும் போலீசார் கைது செய்தனர். இருவரும் தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட அமீர்ஜான் திரைப்பட தயாரிப்பாளர் என்பதும் சாய் அமீர் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் மூலம் குரங்கு கையில் பூமாலை, திருப்பதி சாமி குடும்பம், வீம்பு என பல்வேறு படங்களை இயக்கியும் திரைப்படங்களில் வில்லன் நடிகராக நடித்து வந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 2 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த மத்திய குற்றப்பிரிவு நில ஆவண மோசடி பிரிவு போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.